அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடைபெறப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த நாள் நவம்பர் 30 அன்று இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் இணைந்து ஜென்ம ராசியில் அமாவாசை தினத்தை 30ஆம் தேதி ஏற்படுத்துகின்றன. எனவே அந்த நாள் மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மனித வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் பல்வேறு வகையான யோகங்கள் மிகப்பெரிய அளவில் பங்களிக்கிறது. ஆனால் அதே சமயம் அதிக சிரமம் ஆள்கொள்ள வேண்டிய சூழலை பல்வேறு வகையான தோஷங்கள் உருவாக்கி விடுகிறது. அந்த தோஷங்கள் நீங்கி முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் இந்த நவம்பர் 30ஆம் தேதியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏனென்றால் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு அமாவாசை விரதத்தை பித்ரு விரதத்தை நிச்சயமாக கடைபிடித்தாக வேண்டும். அப்படி கடைபிடிப்பதன் மூலம் மகத்தான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். நான் அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளவில்லை, ஆனால் என்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்து வருகிறேன் என்று சொன்னாலும் கூட அன்னதானம் செய்வது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதனால் உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பித்ரு தோஷம் தடைபடாமல் வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே எதிர்பாராத ஏதோ ஒன்று, சில குழப்பங்கள், மனதில் பல்வேறு வகையான சிந்தனைகள், தடைகள் போன்றவை அதிகமாக சந்திப்பதற்கான சூழலும் இந்த பித்ரு தோஷத்தினால் உருவாகலாங்க. எனவேதான் விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயம் தவறாது இந்த பித்ரு கர்மாவை கழிக்கக்கூடிய வகையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பல்வேறு வகையான மாற்றம் நிச்சயமாக உறுதியாக உங்களை வந்து சேரும். இந்த நாள் நவம்பர் 30ஆம் தேதி அன்று மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 30ஆம் தேதி அன்று ஜென்ம ராசியில் சூரியன் சந்திரன் மற்றும் வித்யாகாரகரான புதன் ஆகிய 3 கிரகநிலைகள் வலுவாக ஜென்ம ராசியில் வீற்றிருக்கின்றன. இதே வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது சுக்கிரன் வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வலம் வருகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் குரு வீற்றிருக்கிறார். குரு வக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் சப்தமத்தில் இருப்பது ஜென்ம ராசியை அவர் பார்ப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியன் சந்திரன் ஜென்மத்தில் இருக்கும் போது அவர்களை குருவின் சுப பார்வை வலுப்படுத்துகிறது. எனவே எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகத்தை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். பொதுவாக சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு. லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார். இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது இந்த அமாவாசை விரதத்தை மேற்கொள்ளும் போது நல்ல புண்ணியங்கள் வாழ்வில் மகத்தான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக நவம்பர் 30 உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். பல பிரச்சனைகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கும்போது இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்வது என்றால் நிச்சயமாக அன்றைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்து நீராடி முன்னோர் தர்ப்பணத்தை சரியான முறையில் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாங்க. விரதம் நிறைவடைவதற்கு சமைத்த உணவுகளை முன்னோர்களுக்கு படைப்பதோடு மட்டுமல்லாது காகத்திற்கு அன்றைய தினத்தில் உணவளிக்க வேண்டும். காகத்திற்கு மட்டுமல்லங்க, வாயில்லா ஜீவராசிகள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், ஆடு மாடு போன்றவற்றிற்கும் அன்றைய தினத்தில் உணவளிக்கலாம். அப்படி உணவளிப்பதன் மூலம் மகத்தான புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். அதைவிட மேலும் பல புண்ணியம் கிடைப்பதற்கு அன்னதான உதவிகளை அன்றைய தினத்தில் மேற்கொள்ளலாங்க. அன்னதானம் மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமையும்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த விரதத்தை யார் மேற்கொள்ள வேண்டும், யார் மேற்கொள்ளக்கூடாது என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். தாயோ அல்லது தந்தையோ இல்லை என்றாலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். தாய் தந்தை இல்லை ஆனால் சகோதரர் இருக்கிறார் என்றால் அந்த பெண் நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. கணவர் இருந்தாலும் அந்த பெண் மேற்கொள்ளக்கூடாது. கணவர் இருக்கும்போது அந்த பெண் நிச்சயமாக மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். விரதம் இருப்பதையும் தவிர்க்க வேண்டுங்க. ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்காக அமாவாசை விரத உணவை சமைக்கும் போது வெறுவயிற்றுடன் சமைக்கக்கூடாது. எனவே உணவு அருந்தியதற்கு பிறகு மட்டும்தான் சமைக்க வேண்டும். மேலும் அன்றைய தினத்தில் என்ன செய்யலாம் என்றால் நிச்சயமாக இறை வழிபாடு செய்யலாம், குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம், அன்னதானம் கொடுக்கலாம், காகத்திற்கு தவறாமல் உணவளிக்க வேண்டும். பல நலத்திட்ட விஷயங்களையும் அன்றைய தினத்தில் மேற்கொள்ளலாங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அன்றைய தினத்தில் என்ன மேற்கொள்ளக்கூடாது என்றால் நிச்சயமாக அன்றைய தினத்தன்று அனுதினமும் வீட்டில் வாசலில் கோலம் போட்ட நீங்கள் அன்றைய தினத்தில் வீட்டில் வாசலில் கோலம் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் முன்னோர்களினுடைய செயல்பாடுகளுக்கு அவை தடையாக அமையலாங்க. ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வீட்டின் வாசலின் முன்பு கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். அதே போன்று அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதனால் பல நல்ல மாற்றங்கள் தங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக நடைபெற போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் சந்தித்து வரக்கூடிய சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தடை விலகுங்க. குழந்தை பாக்கியம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். வம்ச விருத்தியாகக்கூடிய யோகம் நிச்சயமாக பித்ரு கர்மா கழிவதன் மூலம் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் ஜென்மராசியில் பிதுர் காரகனும் மாதுரு காரகனும் இணைந்து வீற்றிருக்கும் போது அந்த நவம்பர் 30ஆம் தேதியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் மிகப்பெரிய அளவில் விலகி மகிழ்ச்சி நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள், வறுமை உட்பட பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகுங்க. தங்களுடைய வாழ்வில் சந்தித்து வரக்கூடிய ஏழ்மை நிலை விலகி நல்ல முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் விரைவாக பெறுவதற்கான வாய்ப்பு இந்த பித்ருதோஷம் விலகுவதால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மகத்தான புண்ணியமும் செல்வ வளமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பதால் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.